நாளை 2019 ஆண்டின் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலின் 7வது ஆண்டு நினைவு நாள். இது ஒரு நினைவு நாள் மட்டுமல்ல, இது நீதி தாமதிக்கப்பட்ட ஒரு தேசிய காயத்தின் நினைவு சின்னம். அந்த கொடூரமான நாளில் தேவாலயங்களிலும் ஹோட்டல்களிலும் நிகழ்ந்த தொடர் வெடிப்புகள் நூற்றுக்கணக்கான நிர்பந்தமற்ற உயிர்களை பறித்தன. இந்த தாக்குதல் ஒரு சாதாரண பயங்கரவாத சம்பவம் மட்டுமல்ல, திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட ஒரு பெரிய அரசியல் சதித்திட்டத்தின் விளைவாகும் என்பது இன்றைக்கு உறுதியாகியுள்ளது. முந்தைய ஆட்சி காலங்களில் இந்த தாக்குதலுக்கான விசாரணை திட்டமிட்டு திசை திருப்பப்பட்டது. முக்கியமான சாட்சிகள் மாற்றப்பட்டன, ஆதாரங்கள் பலவீனப்படுத்தப்பட்டன, உண்மையை வெளிக்கொணரும் செயல்முறை முற்றிலும் பாதிக்கப்பட்டது. கோட்டாபய ராஜபக்ஷ ஆட்சிக்கு வந்தவுடனே இந்த வழக்கை தீவிரமாக முன்னெடுத்த சிஐடி அதிகாரிகள் ஷானி அபேசேகர உள்ளிட்ட குழுவினர் இடம் மாற்றப்பட்டனர். இதன் மூலம் விசாரணை தடை செய்யப்பட்டு உண்மையை அடையும் பாதை மறைக்கப்பட்டது என்பது மறுக்க முடியாத உண்மை. அதேபோல் நல்லாட்சி காலத்தில் இந்த தாக்குதலை தடுக்க முடியாமல் போன ஐக்கிய தேசிய மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் கூட்டணி கட்சிகளின் அமைச்சர்கள் யாரும் தங்கள் பொறுப்பை ஏற்று பதவி விலகவில்லை. இவ்வளவு உயிர்கள் பலியாகியும் அவர்களிடம் பொறுப்புணர்வு காணப்படவில்லை. மக்களின் வேதனைக்கு இணையான உணர்வு அதிகாரத்தில் இருந்தவர்களிடம் வெளிப்படவில்லை. இப்போது இந்த வழக்கு தீர்மானமான கட்டத்தை எட்டியுள்ளது. முக்கிய சந்தேக நபராக கருதப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன், பொதுவாக பிள்ளையான் என அறியப்படும் அவர் 2025 ஆண்டில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டார். ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்புடைய சதி மற்றும் உதவி குற்றச்சாட்டுகளின் கீழ் அவரிடம் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அவரது அரசியல் மற்றும் முன்னாள் ஆயுத இயக்க தொடர்புகள் இந்த வழக்கின் பின்னணியில் இருந்த வலையமைப்பை ஆராய்வதில் முக்கிய அம்சமாக கருதப்படுகின்றன. அதேபோல் முன்னாள் ராணுவ உளவுத்துறை தலைவர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே 2026 ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் கைது செய்யப்பட்டார். தாக்குதலுக்கு முன் கிடைத்திருந்த முக்கிய உளவு தகவல்களை புறக்கணித்தது, மறைத்தது அல்லது திட்டமிட்ட முறையில் நடவடிக்கை எடுக்க தவறியது அவர்களுக்கு உதவிய போன்ற கடுமையான சந்தேகங்களும் குற்றச்சாட்டுகளும் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ளதாக ஊடக செய்திகள் குறிப்பிடுகின்றன. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் அவரை கைது செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. இந்த 2 கைது நடவடிக்கைகளும் இந்த தாக்குதலின் பின்னால் இருந்த ஆழமான மற்றும் மறைக்கப்பட்ட அமைப்புகளை வெளிக்கொணரும் முக்கியமான முன்னேற்றங்களாகும். இது இனி தனிப்பட்ட தாக்குதலாளர்களை மட்டுமே குறிவைக்கும் விசாரணை அல்ல, இதன் பின்னால் இருந்த முழுமையான கட்டமைப்பை உடைக்கும் முயற்சியாக மாறியுள்ளது. இன்று 7 ஆண்டுகள் கடந்த பிறகும் இந்த நாட்டின் மக்கள் ஒரே விஷயத்தை மட்டுமே கேட்கிறார்கள்: முழுமையான நீதி. அந்த நீதி இப்போது தாமதமின்றி வழங்கப்பட வேண்டியது கட்டாயம். புதிய அரசாங்கம் இந்த விசாரணையை உறுதியுடன் முன்னெடுத்து வருகிறது. உண்மையான குற்றவாளிகள் யார் என்பதையும் இந்த தாக்குதலின் பின்னால் இருந்த அனைத்து சக்திகளையும் வெளிக்கொணர்வது இப்போது நடைமுறையில் உள்ளது. இந்த 7வது ஆண்டு நினைவு நாளில் நாம் நினைவு கூறுவது உயிரிழந்தவர்களின் நினைவுகளை மட்டுமல்ல, நீதி வெல்லும் உறுதியையும் ஆகும். இந்த முறை உண்மை வெளிவரும். இந்த முறை குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள். இந்த முறை நீதி நிறைவேறும் என்ற அங்கலாய்ப்புடன் முழு நாடுமே காத்து கொண்டிருக்கிறது.